యెహోవాను సన్నుతించెదన్ నిత్యము ఆయన కీర్తి నా నోట నుండు నేనెల్లప్పుడు యెహోవాను సన్నుతించెదన్ నిత్యము ఆయన కీర్తి నా నోట నుండు అంతా నా మేలుకే ఆరాధన యేసుకే అంతా నా మంచికే తన చిత్తమునకు తల వంచి తన చిత్తమునకు తల వంచితే ఆరాధన ఆపను స్తుతించుట మానను ఆరాధన ఆపను స్తుతించుట మానను స్తుతించుట మానను కన్నీరే పానములైనా కఠిన దుఃఖ బాధలైనా స్థితిగతులే మారినా అవకాశం చేయాలి కన్నీరే పానములైనా కఠిన దుఃఖ బాధలైనా స్థితిగతులే మారినా అవకాశం చేయాలినా మారదు యేసు ప్రేమ నిత్యుడగు తండ్రి ప్రేమ 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 అంతా నా మేలుకే ఆరాధన యేసుకే అంతా నా మంచికే తన చిత్తమునకు తల వంచితే తన చిత్తమునకు తల వంచితే ఆరాధన ఆపను స్తుతించుట మానను ఆరాధన ఆపను స్తుతించుట మానను స్తుతించుట మానను ఆస్తులన్నీ కోల్పోయినా కన్నవారి కనుమరుగైనా ఊపిరే బరువైనా గుండెలే పగిలిన ఆస్తులు కన్నవారి కనుమరుగైనా ఊపిరే బరువైనా గుండెలే పగిలినా యెహోవా ఇచ్చెను యెహోవా తీసుకొనెను యెహోవా ఇచ్చెను యెహోవా తీసుకొనెను ఆయన నామమునకై స్తుతి కలుగాక ఆయన నామమునకై స్తుతి కలుగాక అంతా నా మేలుకే ఆరాధన యేసుకే అంతా నా మంచికే తన చిత్తమునకు తల వంచితే తన చిత్తమునకు తల వంచితే ఆరాధన ఆపను స్తుతించుట మానను ఆరాధన ఆపను స్తుతించుట మానను స్తుతించుట మానను నేనెల్లప్పుడు యెహోవాను సన్నుతించెదన్ నిత్యము ఆయన కీర్తి నా నోట నుండి పాడువ నేనెల్లప్పుడు యెహోవాను సన్నుతించెదన్ నిత్యము ఆయన కీర్తి నా నోట అంతా నా మేలుకే ఆరాధన యేసుకే అంతా నా మంచికే తన చిత్తమునకు తల వంచితే తన చిత్తమునకు తల వంచితే ఆరాధన ఆపను స్తుతించుట మానను ఆరాధన ఆపను స్తుతించుట మానను అంతా నా మేలుకే ఆరాధన యేసుకే అంతా నా మంచికే తన చిత్తమునకు తల వంచితే తన చిత్తమునకు తల వంచితే ఆరాధన ఆపను స్తుతించుట మానను ఆరాధన ఆపను స్తుతించుట మానను స్తుతించుట మానను ஹல்லேலூயா கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரி எல்லாம் என் நன்மைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நம்முடைய கரத்தில் ஒரு தீமையும் இல்லை ஆண்டவரே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்மைக்கு நன்மைக்கு நன்மைக்கப்பா எல்லாம் உடைய நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது எல்லாம் நன்மையாக நடக்கிறது எல்லாம் நேர்த்தியாக நடக்கிறதப்பா நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கர்த்தருக்குன்பதாக தாழ்த்தி ஹல்லேலூயா தேசம் செழிக்கப்பட வேண்டும் என்றால் தேசம் க்ஷேமமாய் இருக்க வேண்டும் என்றால்
கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே உங்க நாமம் உயரணும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் நீர் உயர்த்தப்படணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். என்னை கொண்டு உம்முடைய நாமம் உயரணும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை கொண்டு உம்முடைய நாமம் உயரணும். என்னுடைய பிள்ளைகளை கொண்டு உம்முடைய நாமம் உயரணும். அவருடைய பேர பிள்ளைகளை கொண்டு உம்முடைய நாமம் உயரணும். நீர் என்னுடைய தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே. எங்களை கொண்டு தேசத்தினுடைய நாம மகிமைப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே நீர் உயர்த்தப்படணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், உன்னத நாமம், வல்லமையுள்ள நாமம், மகத்துவமான காரியங்களை செய்கிற நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம், அதிசயமான நாமம். உம்முடைய நாமம் உயரப்பட வேண்டும் அப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 14:17 வாசிக்கும் பொழுது, எக்ஸோடஸ் 14:17 ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், பார்வோனை கொண்டும் அவருடைய குதிரைகளை கொண்டும் அவருடைய ரதங்களை கொண்டும் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. பார்வோனை கொண்டு மாத்திரமல்ல, குதிரைகளை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாராம்? மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. குதிரைகளை கொண்டே கர்த்தர் மகிமைப்படுவார் என்றால், உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவனை சுகமாக்கின வேளையிலே எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு முடவனை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்றால், உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. ஒரு ஜெபமாய், ஆண்டவரே என் குடும்பத்தை கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. 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 பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கரைந்து போடுவோம். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து கரைந்து. இயேசுவே உம் நாமமே உயரணும்,
கொண்டு மகிமைப்படணும் அப்பா. உம்முடைய நாமம் என் குடும்பத்தை கொண்டு மகிமைப்படணும் அப்பா. உம்முடைய நாமம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படணும் அப்பா. உம்முடைய நாமம் என்னுடைய ஊழியத்தை கொண்டு மகிமைப்படணும் அப்பா. உம்முடைய நாமம் எங்களை ஒவ்வொருவரை கொண்டு மகிமைப்படணும் அப்பா. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் பிள்ளைகளை கொண்டு தூஷிக்கப்படக்கூடாது. என் குடும்பத்தை கொண்டு தூஷிக்கப்படக்கூடாது. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். நீர் உயர்த்தப்படணும். ஆண்டவரே, எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவரே எங்களை கொண்டு உம்முடைய நாமத்திற்கு வர வேண்டும். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தினாலே மகிமைப்படுவார். ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படணும். இந்த சரீரத்தில் அவர் மகிமைப்படணும். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஓ ரிவனமை ஷம்பதரபரி கனமா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். என்னை கொண்டு மகிமைப்படணும். என் குடும்பத்தை கொண்டு மகிமைப்படணும். என் பிள்ளைகளை கொண்டு நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர், உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், மகத்துவமுள்ள நாமம், பயப்படத்தக்க நாமம், ஆண்டவரே பரிசுத்த நாமம். அந்த நாமத்தை கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே. நீர் மகிமைப்படணுமே. நீர் உயர்த்தப்படணுமே. இந்த சரீரத்தினால நீர் மகிமைப்படணுமே. ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறான், நான் வாழ்ந்தாலும் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நான் மரித்தாலும் மகிமைப்படுவார். என் ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தினாலே மகிமைப்பட ஒரு சில அர்ப்பணித்து நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் குடும்பத்தை பலிபீடத்தின் மேலே வைக்கிறேன். நீர் மகிமைப்படணும் அப்பா. அதற்கு தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்கு தான் என்னை போஷிக்கிறீர். அதற்கு தான் என்னை பாதுகாக்கிறீர். அதற்கு தான் எல்லா நன்மைகளை தருகிறீர். எதற்காக என்றால் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருக்காக. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் குடும்பத்தை கொண்டு மகிமைப்படணுமே. என் பிள்ளைகளை கொண்டு நீர் மகிமைப்படணுமே. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபமாக, ஒரு கதறுதலாக, ஆண்டவரே, நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து அர்ப்பணித்து பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சதுர்த்தி ஹல்லேலூயா, 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 யாவே நாமத்தை கைகளை கட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படுவீராக. நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று அந்த தேவனை ஆராதிப்போம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தோள்
தொழுதிடுவோம். கைகள் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத
நம்முடைய நாமம் காலை முதல் கொண்டு மாலை வரை துதிக்கப்படத்தக்க நாமம், ஆராதனைக்குரிய நாமம், இடைவிடாமல் ஆராதிக்கப்படத்தக்க நாமம். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம், மகத்துவமுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம், பயப்படத்தக்க நாமத்தை உயர்த்துகிறோம், பயங்கரமான நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் உயர்த்துகிற இடத்துல நீர் அங்கே வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனின் மகிமை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை மூடுவதாக. ஆசரிப்பு கூடாரத்தை மாத்திரமல்ல, தேவ பிரசன்னமே இறங்கி வரட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என் சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். கவலைகள் ஆளுகை செய்யக்கூடாது, இச்சைகள் ஆளுகை செய்யக்கூடாது. உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதை பாடுவோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பாடுவோம். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. பாடுவோம். தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்து ஆராதிப்போம்.
நல்கியே